ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 3லேருந்து எக்ஸசைஸ் 3.9லேருந்து ஃபஸ்ட்டு கொஷின் ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். டிட்டர்மைன் தி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஹூஸ் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆர் மைனஸ் ஆஃப் 2 மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் கமா ஏ ப்ளஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். நமக்கு சம் ஆஃப் ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் கொடுத்துட்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சம் ஆஃப் ரூட்ஸ் எழுதிக்கலாம். மைனஸ் ஆஃப் 2 மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன, ஏ ப்ளஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர். நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தெரியும், அதை எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் சம் ஆஃப் ரூட்ஸ் வேல்யூவையும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே மைனஸ் ஆஃப் 2 மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன, ஏ ப்ளஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.